ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கறி குழம்பு. ஸோ அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சாச்சு. சிம்பிளாக ஒரே நேரத்தில் கறி குழம்பு எப்படி பண்ண போகிறது அப்படின்றத பார்ப்போம். நம்ம கறி குழம்புக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது கூடவே எல்லா ஸ்பைசஸும் பட்டை, கிராம்பு. இது தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்காக தேங்காய், கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் கசகசா, நம்ம வீட்டில் அரைச்ச தனி மிளகாய் தூளும் கறி மசாலாவும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கறி குழம்புக்கு ரொம்ப முக்கியமானது சின்ன வெங்காயம் தான். இதில் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் பாதி பாதி வெட்டி வச்சுருக்கு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது ஒரு குக்கர்லேயே நம்ம எல்லாத்தையும் போட்டு மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 8 விசில் போட்டோம் அப்படின்னா சூப்பராக கறி குழம்பு ரெடி ஆயிரும். பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நார்மலாக கடலை எண்ணெய் ஊற்றினா போதும், இல்லைனா நீங்கள் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் போதும். ஸோ தேவையான அளவு கடலை எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு போட்டு வெங்காயம் போட்டு லேசாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம் போட்டு கறியும் போட்டு நம்ம மசாலாக்கள் போட்ட பிறகு நம்மளுக்கு தேவையான அளவு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ தேங்காய் அரைச்சி ஊற்றி மொத்தமாக விசில் வச்சிட வேண்டியதான். ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சாச்சான்னு பார்ப்போம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஸோ ஒரு கை அளவு எல்லாத்துலேயும் ஒரு 2 எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் போட்டதுக்கப்புறம் லேசாக உப்பு போட்டுக்கலாம். நாங்கள் மோஸ்ட்லி கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போது வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டிருக்கேன். நம்ம லாஸ்ட்டாக கறிலாம் போட்டதுக்கு அப்புறம் ஃபைனலாக நம்ம குக்கரை மூடுவோம் இல்லையா, அப்போது எவ்வளோ வெங்காயம் எவ்வளோ உப்பு இருக்குன்றதை பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போது ஒரு 5 மினிட்ஸ் நல்ல வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டு. ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கி எண்ணெய் கொஞ்சம் மேலே பிரிஞ்சு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துட்டு அப்படியே நைஸாக கரைய வேண்டாம், ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம விசில்லாம் விட வேண்டியது இருக்குது. இப்போது இந்த தக்காளி, மிளகாவை போட்டுடலாம். இது லேசாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம கறியை சேர்த்துடலாம். பாருங்க, வெங்காயமும் தக்காளியும் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கறியை சேர்த்துடலாம். இது நீங்கள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக வாங்கினா ஆட்டுக்கறி கொழுப்போடு சேர்த்து வாங்குங்க, அப்போ தான் குழம்பு என்னாலுமே டேஸ்ட்டாக இருக்கும். இது கொழுப்போடு சேர்ந்த ஆட்டுக்கறி. ஸோ மட்டனை போட்டாச்சு. அது வெங்காயத்துக்கு கூட ஒரு கிண்டி நம்ம மசாலா எல்லாத்தையுமே லைனாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள், மட்டனை போட்டாச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுடலாம். ஸோ இஞ்சி பூண்டு டேஸ்ட் போட்டு நல்லா வதக்கட்டும். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கறி, வெங்காயம், தக்காளி, மிளகாய் இதெல்லாம் சேர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வெங்காயம் இருக்கிறதே தெரியாமல் அப்படியே கரைஞ்சிரும். அதனால தான் எப்பொழுதுமே சின்ன வெங்காயம் ப்ரிஃபர் பண்ணுங்க. ஆட்டுக்கறினாலும் சரி, கோழிக்கறினாலும் சரி, குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். இப்போ சின்ன வெங்காயம், கறி, தக்காளி எல்லாமே ஓரளவு நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம தேவையான மசாலாவை போட்டுக்கலாம். நான் ஒரு உருளைக்கிழங்கு வெட்டி போட்டிருக்கேன். எனக்கு கறி குழம்புல இருக்க உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வெட்டி போட்டிருக்கேன். ஓகே, இப்போ மசாலா பார்க்கலாம். இது நம்ம வீட்டிலே அரைச்ச கறி மசாலா தூள். அது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள். இது கூடவே நம்மளுடைய ஸ்பெஷல் தனி மிளகாய் தூள் ஒரு 1.5 ஸ்பூன். இது போட்டாலே போதும், குழம்பு பயங்கர வாசமாக இருக்கும். இது கூட வீட்டில் அரைச்ச மல்லித்தூளும் நம்ம போடணும். மல்லித்தூளில் சீரகம், மல்லி, பெருஞ்சீரகம் அதெல்லாம் கலந்து தான். இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபைனல் அவுட்புட்டில் இதுக்கே நல்லா ரெட் கலரில் திக் கிரேவியாக வரும். நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போதே உங்களுக்கு பார்த்தா தெரியும் கலர் எந்த அளவுக்கு இருக்குன்னு. வெறும் இந்த 4 மசாலா தான். இந்த 4 மசாலாவுமே வீட்டிலே அரைச்சது தான். உங்களுக்கு இது எந்த மசாலா வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கு அனுப்பி வைப்போம். இப்போது இந்த மசாலாவோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இந்த தேங்காய், இந்த முந்திரி, இந்த கசகசா வரைச்சி போடலாம்.
இந்த முந்திரி அரைக்கிறதுனால குழம்பு கொஞ்சம் திக்காக கன்சிஸ்டன்சியாகவும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கும் இந்த முந்திரினாலையும் இந்த கசகசனாலையும். இப்போ அடுத்தது தேங்காவை அரைச்சிட்டு வரலாம். ஸோ இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா அந்த மசாலா வந்து பச்சை வாசம் போய் மட்டன் கூட பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி குக்கர் விசில் மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் போட்டுக்கலாம். இது வந்து இளம் ஆட்டுக்கறின்றதுனால டக்குன்னு வந்துடும். நீங்கள் உங்கள் ஆட்டுக்கறி எந்த டெக்ஸ்சரில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சுக்கோங்க. இப்போது தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே ஊற்றிடலாம். ஸோ இது கூடவே உங்களுக்கு கிரேவி எவ்வளோ திக்காக வேணுன்ற அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ஸோ நான் எனக்கு கிரேவி இந்த அளவுக்கு வேணுன்றதுனால தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஸோ பாருங்கள் இப்போது நம்ம லைட்ஸாக தண்ணியில் உப்பு செக் பண்ணிவிட்டு விசில் போட்டுடலாம். இப்போ கரெக்டாக இருக்கான். நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த எண்ணெயுமே மிதக்காத மாதிரி இருக்கும். நம்ம ஊற்றினா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான். லாஸ்ட்டாக ஃபைனலாக வரும்போது பாருங்கள் ரெட் கலரில் எண்ணெய் அப்படியே மிதந்திருக்கும். அதுக்கு காரணம் கறியில் இருக்க கொழுப்பு ப்ளஸ் அந்த சின்ன வெங்காயம் எல்லாம் கரைஞ்சி எண்ணெயை வெளியேற்றி நல்ல ஒரு டெக்ஸ்சரில் வரும். ஸோ அதை பார்க்கலாம். இப்போ நம்ம விசில் வச்சிடலாம். நம்ம குக்கர் இங்கே பாருங்கள் லேசாக அது வந்து பபிள்ஸ் வந்துடுச்சா. இப்போ குக்கரை மூடுற சிச்சுவேஷன் வந்துட்டு இப்போ லேசாக மல்லித்தலை தூவி இப்போ மூடி வச்சு விசில் வச்சிடலாம். இந்த மல்லித்தலை வந்து லேசாக அரோமாக்காக தான். இந்த மாதிரி லேசாக கொதிச்சதுக்கு பிறகு நம்ம விசில் வச்சிட வேண்டியதான். நான் இன்னைக்கு 3 விசில் வைக்க போகிறேன். ஸோ 3 விசிலுக்கு அப்புறம் பார்ப்போம் குழம்போட டெக்ஸ்சர் கலர்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக சர்ப்ரைஸ் ஆவீங்க. அந்தளவுக்கு நல்ல ரெட் கலரில் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். ஸோ 3 விசிலுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ நம்ம கறி குழம்பு 3 விசிலுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நான் சொன்னேன்ல அந்த அளவுக்கு எண்ணெய் மிதந்து ரெட் கலரில் இருக்குன்னு பார்த்தீங்களா. ஸோ இது கொழுப்பும் அந்த எண்ணெயும் அப்படி பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி டெக்ஸ்சர்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கறி வந்துட்டான்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்ம எந்த கலருமே போடலை. எந்த அளவுக்கு திக்காக கிரேவி மாதிரி வந்திருக்கு பாருங்கள். கறியில் நல்லா வெந்துடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் கீ ரைஸ், அதுக்கு சைட் டிஷ், அதனால தான் கொஞ்சம் திக்காக வச்சிட்டோம். கறியெல்லாம் வெந்துடுச்சு. வாங்க இப்போ ஃபுட்டை டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ரெட் கலரில் சைடு ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. அது எல்லாமே அந்த மசாலாவோட டெக்ஸ்சர் தான். எண்ணெய் பிரிஞ்சு நம்ம போட்ட தனி மிளகாய் தூளோட அந்த கலர். இதில் எந்த ஃபுட் கலருமே ஆட் பண்ணலை. தனி மிளகாய் தூளோட அந்த டெக்ஸ்சர் தான் அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ உங்களுக்கும் நம்ம இதில் யூஸ் பண்ண மசாலா வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இன்றைக்கி சண்டே என்ன ஸ்பெஷல்? கீ ரைஸ், தந்தூரி, திக்கா மட்டன் கிரேவி. ஸோ இது நம்ம மசாலாவில் அரைச்சி ஊற்றின மட்டன் கிரேவி, திக்கான மட்டன் கிரேவி. ஒரு ஷவர்மா ரோல், ஹோம்மேட் ஷவர்மா ரோல். வாங்க சாப்பிடலாம். ஸோ உங்களுக்கும் இந்த மசாலா வேணும் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கொரியரில் சென்ட் பண்ணுறோம்.